ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த அருமையான வேலையில் பார்ப்பது ரொம்பவும் சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவருடைய ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்கிற தேவன். எந்த மனிதன் நன்மை செய்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நன்மையை செய்யணுமேன்னு அவர் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறார் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அதில் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் எவ்வளவு தெளிவாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதுன்னு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையா என்று நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். வாசிக்கலாமா? நான் இந்த ஜனத்தின் மேல் பலவிதமான கஷ்டங்கள், தீங்குகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் போதும். பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற நாளிலே அவர் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அவர் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற பிறகு, பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்தவராகவே இருந்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு நன்மை இல்லையே வாழ்க்கையில். பிள்ளைகள் மூலம் ஒரு நன்மை இல்லையே. இரவும் பகலும் நான் உழைத்து உழைத்து கஷ்டப்படுகிறேன். என் தொழிலில் ஒரு முன்னேற்றமான நன்மை இல்லையே. வியாபாரத்தில் ஒரு நன்மை இல்லையே. நான் வெளிநாடு சென்றேன், அங்கேயும் ஒரு நன்மை இல்லையே. ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? வேதனைக்குள்ளே துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் நன்மையை கண்டதே இல்லை, என் வாழ்க்கையில் நன்மை அனுபவித்ததில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வசனத்தை, வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளே என்னை ரட்சித்த இயேசு உங்களுக்கு நன்மை இன்றைக்கு செய்ய போகிறார். அந்த நன்மை செய்கிறவர் தான் இயேசு. அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிக்க கேட்கலாம். அவர் நன்மையை வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 42 வசனம் எரேமியால வாசிக்க. ஜனத்தின் மேல் நமக்கு சில கஷ்டங்கள், தீமைகள் வந்திருக்கலாம். அது வருவதற்கு காரணம் நம்முடைய பாவத்தினால், நம்முடைய ஜெபக்குறைவினால், நாம் அவர் அறியாதிருந்த எண்ணங்களினால், ஒருவேளை நம்முடைய குறைகளினால், தீமைகளினால், பாவத்தின் செயல்பாடுகளினால் சில வேளை நன்மைகள் தடைப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த பெரிய தீங்கு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நன்மை இல்லை என்று சொல்லி எவ்வளவோ உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்தவர் உங்களுக்கு சகல நன்மையும் வர பண்ணுவேன். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க! நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க! நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்! நன்மையை வர பண்ணுவேன். ஐயா, எத்தனை புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன் ஐயா. எத்தனை தத்துவங்கள் எழுதின புஸ்தகங்கள், தத்துவ ஞானிகள் எழுதின புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன். நன்மையை வர பண்ணுவேன் சொன்னது யார் ஐயா? இந்த பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது ஐயா, உனக்கு நான் நன்மையை வர பண்ணுவேன். அவர் நன்மையை வர பண்ண வேண்டுமானால் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், தரித்திரத்தில் இருக்கிறாய், இயேசு உனக்கு நன்மையை வர பண்ணுவார். வாழ்க்கையில் நன்மையை கண்டதில்லை,
அனுதின கண்ணீர், அனுதின வேதனை, அனுதின சோதனை, அனுதின உபத்திரவம். நன்மை என்றால் என்ன கேள்வியோடு இருக்கிறீங்களா? நன்மை என்றால் எப்படி இருக்கும் என்ற ஆச்சரிய குறியோடு இருக்கிறீங்களா? நன்மை என்றால் அதை அனுபவிப்பது எப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு நன்மை வர பண்ணுகிறார். நாளை அல்ல, இன்றைக்கு. எனக்கு இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நன்மை வர பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, நன்மை என்றால் என்ன? நீங்கள் நன்மை என்றால் என்ன நினைக்கிறீங்க? எந்த நன்மைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். பாருங்கள், நன்மையில எல்லாம் பெரிய விசேஷமான நன்மை என்னன்னு தெரியுமா? சமாதானம். சமாதானம் அந்த நன்மை என்று சொல்லுகிறது. அது குறைந்ததல்ல. ஒரு வீட்டுக்குள் எல்லாரும் சமாதானமாக இருப்பார்கள், ஆனால் ஒரு பெரிய நன்மைதான். அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நன்மையை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். நன்மையை வர பண்ணுவேன். இன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே, நேற்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே, கடந்த நாட்கள் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் பலவிதமான போராட்டத்தில் அகப்பட்டு துடித்து கொண்டிருக்கலாம். வலையில சிக்கின மீனை போல துடித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, கலங்காதே. உன்னுடைய ஓத்திரத்துக்கும் நீ பட்ட தீமைக்கும் சேனைகளின் கர்த்தராகிய நான் நன்மையை வர பண்ணுவேன். எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட தெய்வம்! மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தை. சோர்ந்து போய், நொறுங்கி போய், உடைந்து போய், பலன் குன்றி இருக்கிற ஒரு மனிதனிடத்துல ஒரு நன்மையை சொல்லி பாருங்கள், ஒரு நன்மையை செய்து பாருங்கள், அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எல்லா சோர்வும் மாறிவிடும், எல்லா துயரமும் முடிந்துவிடும். படித்து முடித்து நிற்கிற பிள்ளைக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை இல்லையா என்று ஏங்கி நிற்கிற வேளையிலே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது. அது எப்படிப்பட்ட நன்மை! அந்த பிள்ளையுடைய இதயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அதே போலதான் என்னுடைய ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், என் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய வேண்டும். நீ விரும்பின ஒரு மனிதன் செய்ய மாட்டான். என் ஆண்டவர் உனக்கு விரும்பி நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்கள் இயேசுவை. இயேசு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொன்னதை செய்வார், சொல்லுவதை செய்வார், செய்வதை சொல்லுவார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை வர பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கிறீங்க ஒரு மாதிரி, அது என்ன நன்மை என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் பிள்ளைகள் வழியிலே, உங்கள் கணவன் வழியிலே, உங்கள் மனைவி வழியிலே நான் நன்மையை வர பண்ணுவேன். தீங்கை அகற்றி விடுவேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரை இயேசு எவ்வளவு அன்புள்ளவர்னு தெரியுமா? உங்களை எப்படி நேசிக்கிறார். மகனே, மகளே, ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ? வாழ்க்கையில் வந்து தீங்குகளை நினைத்து தற்கொலை பண்ணலாம் என்று இருக்கிறாயோ? வேண்டாம், வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே. உனக்கு நான் நன்மையை வர பண்ணுவேன், உனக்கு நான் நன்மையை வர பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, நன்மையை வர பண்ணுகிற தெய்வம் ஒரே ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றை விசுவாசித்து பாருங்கள், இன்று நம்பி பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கே நன்மை நடக்கும். ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் நாளைக்கல்ல, இன்றைக்கே, டுடே, இன்றைக்கே அற்புதங்கள் நடக்கும். காரணம் ஒரு கல்யாண வீட்டில் உடனே அற்புதம் நடக்கவில்லையா? 38 வருஷம், 18 வருஷம் இப்படியெல்லாம் வியாதிப்பட்டிருந்தவங்களுக்கு இம்மீடியட்லி ஒரு செகண்ட்ல ஹீலிங் நடக்கலையா? அந்த தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், மகிழ்ச்சியா இருங்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணீரை தொடைங்கள். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 31:19 வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிற விளக்கத்தை பாருங்கள். சங்கீதக்காரனுடைய நிலவரம் குறைந்ததல்ல. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் வாசித்து பாருங்கள். உமக்கு பயந்து, என் தேவனுக்கு ஆண்டவராய் இயேசுக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு, மக்கள் மத்தியிலே உங்களை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற எவ்வளவு பெரியது. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அன்பானவர்களே, வசனத்தை கேட்கிற தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உட்கார்ந்திருந்து கண்ணீரோடு இருக்கிறாய் அல்லவா? நன்மையை நான் கண்டதில்லை, அனுபவித்ததில்லை என்று சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் மத்தியில நான் எனக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறேன். வீடு இல்லாத ஏங்கி பல மாதங்களாக, பல வருஷங்களாக வீடு மாறி 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 வாடகைக்கு இருக்கிறாய், எவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல வீடை நான் தருவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை, ஒரு வீடு தருவது நன்மை, நல்லது. நன்மையை தருகிற ஒரு தேவன் வீடை தருவார். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? பல வருஷங்களாக வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருப்பார்கள். அந்த ஒரு குழந்தை பாக்கியம், உலகத்திலே செல்வத்தில் பெரிய செல்வம் குழந்தை செல்வம் என்று சொல்லுவார்கள் முதியோர்கள். ஆனால் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை அதனால் சோர்ந்து போய் இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்யவில்லை, திருமணங்கள் நடந்து வருஷங்கள் பல ஆகிவிட்டதே, ஏன் எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தரவில்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அனுதினம் கண்ணீரை உணவாக நீங்கள் பருகி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வசனத்தை வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்தை வரைக்கோட ஞாபகப்படுத்துவோமா? 31ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனத்தை வரைக்கோட வாசிக்க தியானம். அவனுக்கு, தேவனுக்கு பயந்த உங்களுக்கு, மக்கள் மத்தியிலே நம்புகிற உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை எவ்வளவு பெரியது. ஆண்டவர் நன்மை செய்தால் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் சொல்ற, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை ஐயா! வேத வசனத்தின் வாசனங்களை வாசிக்கும்போது இதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறும், துயரங்கள் மாறும். ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. உன்னை உயிரோடு உயிர்மிச்சோடு எழுப்புகிற, உயிர்ப்பிக்கிற வல்லமை வேத வசனத்திலே அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கு பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சொந்தம், உன் பந்தம், உற்றார், உறவினர், நண்பர்கள் இதை சொன்னார்களா? எப்படா நீ அழிவே, நீ ஒரு வாழ்க்கையில் நன்மை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மாந்திரிகத்தை செய்து வைத்திருக்கலாம், சூனியங்களை செய்து வைத்திருக்கலாம், சாபங்கள் போட்டிருக்கலாம், இன்னும் எத்தனை விதத்தில் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அவர்கள் மத்தியில் நான் உனக்கு நன்மையை செய்வேன், நன்மையை வர பண்ணுவேன். அந்த அருமை இரட்சகரை பாருங்கள் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த இரட்சகர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம். அந்த தெய்வம் இந்த மண்ணாகிய, இந்த குப்பையாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நன்மையை வர பண்ணுவேன், கலங்காதே. உனக்கு ஆசீர்வாதத்தை வர பண்ணுவேன், கலங்காதே. பிள்ளை செல்வத்தை தருவேன், உன்னை ஒரு நல்ல வீடை தருவேன், கடன் இல்லாத ஒரு வாழ்வை தருவேன், தந்த கணவன் மூலம் நன்மையாயிருப்பாய், உன் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியாய் நன்மையாயிருப்பாய், நன்மை வர பண்ணுவே. அந்த தெய்வம் நன்மை வர பண்ணுகிற தெய்வம் ஐயா. ஜனமே, தேவ பிள்ளை, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் இதயத்தில் இப்போது இருக்கிற வேதனையை எடுத்து போடுகிறார். என் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். சங்கீதம் 41 14ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் இன்னும் அதை விளக்கத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 14:1 வாசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை, மகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம்.
சங்கீதத்தின் புஸ்தகத்தில், தேவனே என்னை நீர் காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அப்படின்னா உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு நன்மையை செய்து என்னை காப்பாற்றுங்கப்பா. அப்பா, ஒரு நன்மை செய்து காப்பாற்றுங்கப்பா, உம்மை நம்பி இருக்கிறாப்பா. நம் மனுஷனை நம்பலப்பா, உலகத்திலே தலைவர்களை நம்பலப்பா, என்னும் வாழ்க்கையில் என்னோடு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நம்பலப்பா. உண்மையே நம்பி இருக்கிறப்பா, ஒரு நன்மை செய்யுங்கப்பா. அப்பா, ஒரு நன்மை செய்யுங்கப்பா. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜாப்பை தாருங்கப்பா, நல்ல ஒரு துணையை தாங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறேனப்பா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நன்மையினால் செழிப்பான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஒரு இமை பொழுது நீங்கள் ஆளாதீர்கள். நம்புங்கள், நன்மையை வர பண்ணுவார். நம்புங்கள், நன்மையை செய்வார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான நன்மைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஐயா, ஒரு தெய்வம் நமக்கு வந்து நன்மை செய்கிறான்னு சொல்ற நம்ம அவருக்கு என்ன செய்தோம் ஐயா? நம்ம என்ன செய்தோம்? கடைசி அவருடைய சரீரத்தில் இரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி, கண்ணீரை சிந்தி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையை செய்தாரே. அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் பாருங்கள். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை திருப்புங்கள். சங்கீதக்காரன் என்ன 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நன்மை எங்கிருந்து கிடைக்கும், நன்மை எங்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறதுக்கு பதில் சங்கீதக்காரன் என்ன கொடுக்கிறார்? வாசிக்கலாம். உங்கள் பிரகாரங்களில் உங்களுக்குள் வாசமாகி இருக்கிற நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீ ஆலயத்தில் போகும்போது என்னுடைய ஆண்டவர் உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். இப்போ ஏன் ஆலயத்துக்கு போகிறேன்னு கேட்குறாங்க அநேகர், அப்படிதானே? ஐயா, பலவிதமான தொழுகை இருக்கிறது, பலவிதமான வழிபாடுகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மெய் தேவனை ஆராதிக்கிற இடம் ஒரு சபை. அந்த சபை என்று சொன்னால் ஒரு பில்டிங் இருக்கலாம். அந்த பில்டிங்கும் அல்ல சபை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி அவரை ஆராதிக்கிற இடம் தான் சபை. இப்போ ஆலயத்தில் போகும்போது ஒரு மனுஷன் எப்படி போவான்? மகிழ்ச்சியோடு போக மாட்டான். மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போவோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வார காலம் எவ்வளோ வேதனைப்பட்டு, ஒரு நன்மையில் ஆண்டவரே, உழைத்த காசெல்லாம் போனதே அப்பா, என் வேர்வையெல்லாம் போனதே, பலன் குன்றி போனனே, என ஒரு நன்மையும் இல்லையே, குடும்பத்தில் தரித்திரமாக இருக்கிறதே, இன்னைக்கு வட்டிக்காரனை என்ன சொல்லுவேன் அப்பா என்று சொல்லி கண்ணீரோடு ஆலயத்துக்குள்ளே வருவார்கள். அப்போ அந்த ஆலயத்தில் வாசமாகி கொண்டிருக்கிற, உலாவி கொண்டிருக்கிற, அசைவாடி கொண்டிருக்கிற, பேசி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியார் என்ன சொல்வார் தெரியுமா? உன்னை இந்த ஆலயத்தில் இருந்து நன்மையோடு திருப்பி அனுப்புவேன், ஆலயத்தில் நன்மையை திருப்தி ஆக்குவேன். கர்த்தர் கொடுக்கிற மன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மை ஆலயத்தில் போகும்போது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எல்லாமே மறந்து போகிறது. அவர் தருகிற சந்தோஷம், அந்த நன்மை, அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கி திருப்தி ஆக்குகிறது. அதான் ஆலயம்னா ஓடக்கூடிய காரணம். வேதத்தை சுமந்து கொண்டு ஓடுகிற இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்வார்? என்ன நன்மையை தருவார்? என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாறுதலுக்குரிய வார்த்தை, என்ன வார்த்தை என்னை நோக்கி கடந்து வருகிறது என்று சொல்லி இதில் விசேஷமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஏலி சொல்கிறான் அன்னாளை பார்த்து, நீ சமாதானத்தோடே போ. ஆலயத்திலிருந்து போகும்போது எப்படி போகிறான்? திருப்தியாக போகிறான், நன்மையினால் திருப்தி அடைகிறான். அதே போல் நீ சமாதானத்தோடு நீ போ. அவருடைய அங்கலாய்ப்பு என்ன? அவனுடைய மனக்லேஷம் என்ன? அவருடைய கண்ணீர் என்ன? இதயத்தின் வேதனை என்ன? பரிகாசங்கள், அவமானங்கள் தாங்க முடியலையே என்று ஆலயத்தில் இருந்து அழுதாள், புலம்பினாள், மனங்கசந்தாள், ஆண்டவர் நோக்கி மன்றாடினாள், தண்ணீரை போல இருதயத்தை ஊற்றினாள். ஆனால் ஆலயத்திலிருந்து போகும்போது
இந்த ஆசாரியன் சொல்லுகிறான், ஏலி என்று சொல்லுகிற ஆசாரியன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோட போமா அப்படின்னு சொல்கிறான். வரும்போது சமாதானம் என்றால் என்ன? வாட் இஸ் ரீசன் பீஸ்ஃபுல்? என்ன காரணம்? சமாதானம் இல்லாத காரணம் என்ன? அவர் சொல்கிறாரு, என் குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம். அவர் சொல்ல, நீ சமாதானத்தோடே போ. தெருவில் சொல்லலை, வீட்டில் சொல்லலை, ஒரு மண்டபத்தில் வச்சு சொல்லலை, தேவ ஜனம் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்திலிருந்து அந்த ஆசாரியன் சொல்லுகிறான், அன்னாலே நீ சமாதானத்தோடே போ. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, அந்த சிறியான பெரும்பாடு உள்ள சிறியானவள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் உடைக்கப்பட்டவள், அப்படித்தானே? எல்லாவற்றையும் செலவழித்தவள் தானே. அந்த அவள் சொல்லுகிறாள், நான் மரண வேதியோடு இருக்கிறேன், ஜீவன் அனுதினம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இயேசுவை கண்டாள், தொட்டாள், அந்த உதிரம் நின்றது. இயேசு சொன்னார், சிறிய மகளே சமாதானத்தோடே நீ போன்னு சொன்னார். அந்த தெய்வம் தான் ஆலயத்தில் வரும்போது சமாதானத்தை அனுப்புகிறார், நன்மையினால் அனுப்புகிறார். நன்மைன்னா என்ன? வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே. எத்தனை பேர் சொல்வதை கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன், உன்னை நன்மையை வர பண்ணுவேன். வாழ்க்கையில் நன்மையை நான் வர பண்ணுவேன். யாரை அந்த உலகத்தில் யார் சொல்ல முடியும்? நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் உங்களுக்கு இன்னைக்கு நன்மையை செய்வார். கலங்காதீர்கள். இன்னொரு வசனத்தோடு வாசிக்கலாமா? அவர் என்ன செய்கிறாரா? வாசிக்க கேட்கிறார். 122ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதக்காரர் இன்னும் தெளிவாக வாசிக்க சொல்லுகிறார். 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்கள் ஆலயத்தின், எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு தேடுவேன். அன்புக்குரியவர்களே, நன்மை உண்டாக தேடுவேன் ஆலயத்தின் நிமித்தம். அந்த ஆலயத்தின் நிமித்தத்தை பற்றி வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 68ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது 68ஆம் சங்கீதம் நினைக்கிறேன் வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், ஆலயத்தை பற்றி அவனுக்கு எப்படி இருந்ததா? வைராக்கியமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, 68ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்தால் நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், வீட்டை குறித்தனா கர்த்தருடைய ஜெப ஆலயத்தை, ஜெப வீடை பற்றி, ஒரு பக்தி ஆலயத்தை பற்றி பக்தி வைராக்கியம் இருந்தால் நீ ஆலயத்தில் வரும்போது கர்த்தருக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார், நன்மையை வரப்பண்ணுவார், நன்மையினால் ஒன்று சந்தோஷப்படுத்துவார். இந்த உலகத்தில் ஒருவர் சந்தோஷப்படுத்த முடியாது, ஒருவர் நன்மை செய்ய முடியாது. அவர் நன்மை செய்தால் கூடிக்கொண்டே இருக்கும், அவர் நன்மை செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, கலங்காதீர்கள். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்வார், நன்மை செய்வன் வாக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற இந்த சூழ்நிலை முக்கியம் அல்ல, நீ இருக்கிற இந்த கலக்கம் முக்கியம் அல்ல, நீ இருக்கிற இந்த பெருமூச்சோடு இருக்கிற முக்கியம் அல்ல. நீ அனுதினம் எப்படியெல்லாமோ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, எதிர்காலத்தில் எனக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த நன்மையை வர பண்ணுவேன். நீ ஆலயத்தில் வரும்போது உன் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். திருப்தி ஆக்கிற ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு தவிர இந்த உலகத்தில் யாருமே ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை திருப்தி ஆக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை திருப்தியாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த நன்மை செய்த தேவனை நம்ம என்ன செய்யணுமா? மூணாவது பாருங்க, ஜோசுவா புஸ்தகத்தை 24ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்கலாமா? 24ஆம் அதிகாரம் 20, 21 வாசித்து பாருங்கள். நன்மை செய்த தேவன் நம்ம ஆராதிக்க, நன்மை செய்த தேவன் ஆராதிக்கணும், கலங்கக்கூடாது, ஆராதிக்கணும். அப்பா, நன்மை செய்த தெய்வனே ஆராதிக்கிறேன். ஜீவனை தந்தீரே, சுகத்தை தந்தீரே, ஆகாரத்தை தந்தீரே, வஸ்திரத்தை தந்தீரப்பா, உமக்கு நன்றி அப்பா, உண்மை துதிக்கிறப்பா, உண்மை ஆராதிக்கிறப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உன்னை மேல் மேல் சந்ததிகளை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புவார். அன்புக்குரியவர்களே, கலங்காதீர்கள். இயேசு இருக்கிறார், ஏன் பயப்படுறீங்க? நம்ம இயேசப்பா நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கலங்காதீர்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 13:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தாவீது இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் திருப்புங்கள், 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தபடியினால் அவரை பாடுவேன். தாவீது சொல்றான் பாருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் ஐயா, நான் அவரை பாடுவேன். பாடணும், துதித்து பாடணும், மகிமைப்படுத்தி பாடணும். நீ பாடிப்பார், இயேசுவை மகிமைப்படுத்தி பாடிப்பார். தேவையில்லாத கவலைகளை ஒரு மாத்தாளை போல கவலைப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லல. ஒரு மரியாதை போல நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு கர்த்தரை பாடி துதி. தாவீதுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மாமனார் குடும்பம் கொலை செய்ய விரட்டுகிறது. மகன் அப்சலோம் கொலை செய்ய விரட்டுகிறான். அதை தாவீதோ இசைக்கீரலை பயன்படுத்தி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால் தாவீது தோல்வி அடையவில்லை, வெட்கம் அடையவில்லை, எல்லாவற்றிலும் நன்மை பெற்றான். அவருடைய சந்ததியிலே அவருடைய மகனை கொண்டுதான் தேவ ஆலயத்தை கட்டினார். அன்புக்குரியவர்களே, அவர் நன்மை செய்தபடி நான் அவரை பாடுங்கள். ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர்களை எவ்வளோ அன்பு காட்டுகிறார், நேசிக்கிறாரு. உன் குடும்பத்தை நேசிக்கிறார், உன் பிள்ளைகளை நேசிக்கிறார், உன் வியாபாரத்தை நேசிக்கிறார், உன் தொழிலை நேசிக்கிறார். நீ வேலை பார்க்கிற இடத்துல ஒன்று அவர் விசேஷமாக அன்பு காட்டுகிறாரே. அந்த தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். அவர் நன்மையை செய்து நம்மளை வாழ வைக்கிற தேவன். நன்மை செய்யும்படி தான் நம்மளை தேடி வந்தார். அந்த தெய்வத்தை முன்பாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு நன்மை வர பண்ணும் என்று, ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று, ஆண்டவர் நன்மை செய்யும்படி உலகம் முழு சுற்றி தெரிந்தார் என்று, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நன்மையும் கிருபையினை பின்தொடரும் என்று சொன்னாரே. நன்மை செய்த தேவனே நான் ஆராதிப்பேன். நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்ட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த தகப்பனே, ரட்சகா, உம்மை ஆராதிக்காதபடி நாங்கள் யாரை ஆராதிப்போம் அப்பா? ஆண்டவரே, கிருபையும் நன்மையும் கிருபையினை பின்தொடரும் என்று சொன்னீரே. நான் யார்? அப்புறம் அவர் பாவியப்பா, ஒரு தூசியப்பா, கந்தை அழுக்கு சாம்பலப்பா. எனக்கு நன்மை பின்தொடரும் என்று சொன்ன தெய்வம் நீர் ஒரே ஒருவர் அப்பா. நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவனே, சமாதானத்தோடு அனுப்புகிற தேவனே, ஆலயத்தில் வரும்போது நன்மையினால் திருப்தியாக்குகிற தெய்வம் நீர் ஒருவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, இறங்குங்க அப்பா. அப்பா, இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கல்லப்பா. ஒரு நன்மை வராதா? எனக்கு ஒரு நன்மை வராதா? எனக்கு ஒரு நல்ல வரன் பிள்ளைக்கு வராதா? என் பிள்ளை படித்து பட்டத்தை பெற்று டெஸ்ட் எழுதி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாளே, என்னுடைய எதிர்காலத்துக்குரிய ஒரு நன்மையான வேலையை தரமாட்டீரா? அவர் சொல்லுகிறார், நன்மையை வர பண்ணுவேன், வேலையை வர பண்ணுவேன், நல்ல துணையை வர பண்ணுவேன், நல்ல குழந்தை பாக்கியத்தை வர பண்ணுவேன், என் ஆண்டவர் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அழாதே, கலங்காதே, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நம்முடைய ஆண்டவர் கைவிட மாட்டார், நன்மையை தருவார். உனக்கு மேலே எரிச்சல் அநேகர் இருக்கலாம், கவலைப்படாத. உன்னை நேசிக்கிற இயேசு இருக்கிறார், உன்னிடத்தில் அன்பு காட்டும்படி இயேசு இருக்கிறார். அந்த இயேசு உன்னை வாழ்விலே கண்ணீரின் ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு உதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயோ, கம்பீரமான மகிழ்ச்சியை கர்த்தர் வேலை உனக்கு கொடுக்கிறார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். முடிவு பரியந்தம் வரை நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்ன தெய்வம் இயேசு இருக்கிறார். ஐயா, எதுக்கப்பா அழணும்? எதுக்கப்பா சின்ன சின்ன காரியங்களுக்காக சோர்ந்து போகிற? உனக்கு நன்மையை வர பண்ணும்படி அல்லவா அவர் இருக்கிறார். சொல்றாரு, நான் உனக்கு நன்மையை வர பண்ணுவேன். நன்மையை வர பண்ணுகிற தேவனை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர் நன்மையை செய்கிற தேவன். அதனால் நன்மையினால் அவரை பாடுவேன், துதிப்பேன், உயர்த்துவேன், நன்றி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா,
எங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை இப்போது வந்ததே, நன்மையின் செய்தி காதில் தொனிக்குது. அன்று எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமான நன்மை என் வாழ்க்கையில் செய்கிறீரே என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டாப்பா. தகப்பனே இறங்கும் ஐயா, அப்பா நன்மையை செய்யப்பா. ஜீசஸ் எங்கள் பாதத்தில் ஜெபிக்கிறாப்பா. எத்தனையோ பேர்கள் என் வாழ்க்கை இப்படி போனதே, நன்மை இல்லையாப்பா என்று கலங்கினார்களே, அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா. இப்போதே செய்யுங்கப்பா, இப்போதே செய்யுங்கப்பா. இப்போதே அவருடைய துக்கத்தை மாற்றுங்கப்பா. கண்ணீரை துடைத்து சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்மையை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் உடைய வேலைக்காரன் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே நன்மை செய்யுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. உம்முடைய நாமம் மையப்படட்டப்பா. அப்பா ஏசப்பா, இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் பதிலளிக்கிற தேவன் அல்லவா, பதிலளிக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த வேளையில் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு நன்மை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா ராஜா, அநேக இதயங்கள் துடித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நன்மையான வார்த்தை எனக்கு வரப்போன்னு சொன்ன நான் இதுவரை கேட்டதில்லை என்று அது அவர்களுக்கு நன்மையே பரத்தில் அனுப்பி வைக்கும்படி செபிக்கிறப்பா. தகப்பனே, ஆலயத்தில் வந்திருக்கிறா, ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நன்மை இல்லாமல் இருக்கலாம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா, உம்முடைய சத்தியம் சொல்லுகிறதப்பா. உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன். என் தேவனே, கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோமப்பா. இந்த பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நடத்துங்கப்பா, நன்மையினால் திருப்தி ஆக்குங்க அப்பா. உங்கள் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வார்த்தைகள் மூலம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினாலே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளே கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெப தேவை எந்த நேரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் நன்மை செய்வார். மகிழ்ச்சியாக இருங்க. காட் பிளஸ் யூ.